வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேஸ்டா பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கான ஒரு வாஸ்து செட்டப் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் பட்சத்துல நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய ஒரு பிசினஸாக அது இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். நான் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன். பர்டிகுலரா சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இது போல நிறைய இடங்களுக்கு டைரக்டாகவும் போயிருக்கிறேன். ஐடி கம்பெனி மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கும் நம்ம அட்வைஸ் கொடுத்துருக்கோம், ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம், இல்லை ஐடி ரிலேட்டட் கம்பெனிக்கு நம்ம வந்து அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஐடி கம்பெனி பட்சத்தில் இப்போ பர்டிகுலராக சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ டைட்டில் பார்க்ன்றது இருக்கு, நிறைய பில்டிங்ஸ் என்பது இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்லையும் பல ஃப்ளோர் என்பது இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நிறைய விதமான கம்பெனிஸ் என்பது இருக்கும். டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி என்பது இருக்கும். அப்போ அந்த ஃப்ளோர் எடுத்துக்கும் பட்சத்தில் எந்த ஃப்ளோரை நம்ம தேர்வு செய்யணும், அந்த ஃப்ளோர்ல எந்த கார்னர்ல நமக்கான ஐடி அந்த ரிலேட்டட் கம்பெனி என்பது வர வேண்டியது இருக்கும், எது நல்ல முதல் தரமாக இருக்கும். அந்த கம்பெனிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ரூம் எங்க வர வேண்டியது இருக்கும், கான்ஃபரன்ஸ் ரூம் எங்க வர வேண்டியது இருக்கும், அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன், இந்த எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க்கிங் ஸ்டேஷன் வந்து எப்படி நம்ம செட்டப் என்பது அமைக்க வேண்டியது இருக்கும். இல்லை நம்ம டேரக்டர் உட்காரக்கூடிய அந்த அறை, அந்த சிஇஓ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கும். இது போன்ற ரிசப்ஷன் அமைப்பு எப்படி இருக்க வேண்டியது இருக்கும், வெயிட்டிங் ஏரியா, இது போன்ற நிறைய விஷயங்கள் என்பது இருக்குன்னு பேண்ட்ரி இருக்கு. இது போல நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு. ஓவரால் பில்டிங்கும் நம்ம வந்து எப்படி அந்த வாஸ்து ரீதியா இருக்க வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, நிறைய இடங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி என்பது வாஸ்து ரீதியா நல்ல சிறப்பான அமைப்பு இருப்பதையும் பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஸ்டார்டிங்ல போயிட்டு இருக்கும், படிப்படியா கொஞ்சம் டிகிரேட் ஆகிட்டே இருக்கும் சில இடங்கள்லாம். அதுக்கான காரணம் வாஸ்து என்பது இருப்பதையும் உணர்றேன். அப்ப இதெல்லாம் மக்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, அதெல்லாம் நீ வாஸ்துலாம் கரெக்டா நம்ம அமைத்து கொள்ளும் பட்சத்துல முதல் தரமான ஒரு அமைப்பு என்பதுக்கு நல்ல ஒரு பல கோடிகளை தரக்கூடிய ஒரு இடமாக நிச்சயமாக விளங்கும் என்று இந்த பதிவுல சொல்லிக்கிறேன். இப்ப நான் போர்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னென்ன செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு ஐடி கம்பெனில என்னென்ன விஷயம் எங்கெங்க வர வேண்டியது இருக்குன்றத டீட்டெயிலா பண்ண போர்டில் என்பதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, அதாவது ஐடி கம்பெனி ஆஃபீஸ் வாஸ்து செட்டப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்ல பல கோடி கணக்குல வந்து நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இது பொதுவாகவே ஐடி கம்பெனிக்கும் பொருந்தும், ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் பொருந்தும். ஏன்னா நம்ம பல இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்த அந்த அனுபவத்தை திரட்டி இந்த விஷயங்கள் போடுறது 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்ப முக்கியமான விஷயம், இப்ப இடம், இப்போ ஒரு பெரிய இடத்துல பெரிய பெரிய பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கட்டி அதுக்கப்புறம் வந்து ரெண்டுக்கு என்பது கொடுப்பாங்க. அப்படி அவங்க வந்து பிளான் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடம் என்பது நல்ல தெருக்குத்துள்ள ஒரு விஷயமாக இருக்க வேண்டியது இருக்கும். இப்ப பெரிய பில்டிங் இருக்கு, பெரிய இடம் என்பது இருக்கு அவங்களுக்கு. அந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ஸ் பார்த்துங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இது நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து, அதாவது கெட்ட இடம், அதாவது இன்ஸ்பீஷியஸ் ரீஜியன் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த பகுதி மேற்கு மத்தியம், தென்மேற்கு, தெற்கு மத்தியம், தென்மேற்கு, இந்த பகுதி இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல தான் இந்த பில்டிங் என்பது இருக்கும். அந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரு வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து குத்தாம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்படி அப்படி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில வந்து நம்ம கட்டும் பட்சத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அதே போல இந்த கார்னர், இப்ப வடக்கு மத்தியம் இந்த வடமேற்கு பகுதி, இல்ல வந்து கிழக்கு மத்தியம் அக்னி மூலை தென்கிழக்கு பகுதி, இந்த பகுதியில வந்து தெரு ஏதாவது குத்துச்சுன்னா அந்த பில்டிங்ல நம்ம என்ன விஷயம் கமர்ஷியல் பர்பஸுக்கோ இல்லை வந்து நம்மளுடைய வீடு கட்டுறதுக்கோ எதுவாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பில்டிங்ல நம்ம கம்பெனிஸ் எப்படி அமைக்கிறோம்னா, அந்த கம்பெனிஸோடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இந்த தென்மேற்கு சார்ந்த இதுலதான் வரணும். இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதுனா பில்டிங்ன்றது இப்படி வர வேண்டியது. இந்த வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ அதிகமான இடம் என்பதை விட வேண்டியது இருக்கும். விட்டுட்டு கட்டணும். பார்க்கிங் ஏரியாவா இந்த பகுதியில பார்க்கிங் வச்சுக்கலாம், இல்ல இந்த பகுதியில கூட பார்க்கிங் என்பது அமைச்சுக்கலாம். அது டைரக்ஷனுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன் தகுந்த மாதிரி பார்க்கிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஈசானிய பகுதியில வெயிட் ஏற்றி பார்க்கிங்லாம் வந்து செட்டப் வந்து ஏற்படுத்தக்கூடாது. சரி, இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில என்ன வரணும் அப்படின்னு சொல்லி வடகிழக்கு என்ன பகுதியில் வரணும்னா போரு, சம்பு, இந்த விஷயங்கள் இங்க வரலாம். சரிங்களா? இல்ல காமன் டாய்லெட் பாத்ரூம் எதாவது அமைக்கிற மாதிரி நார்த் இந்த பகுதியில டாய்லெட் பாத்ரூம் என்பது காமனா நீங்க போட்டுக்கிறதுக்கு இந்த பகுதி என்பது வர வேண்டியது இருக்கும். செப்டிக் டேங்கும் பெரிய செப்டிக் டேங்கா இந்த பகுதியில் என்பது வந்துடலாம்.
இந்த விஷயங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ போரு, சம்பு இது போல விஷயங்கள்லாம் நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருந்து கொண்டு வர வேண்டியது இருக்கும். சில நேரத்தில் பில்டிங்ஸ் வந்து நிறைய பில்டிங்ஸ் கட்டுவாங்க. அதுவும் நம்ம அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் போக தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்க இந்த பகுதிகளில் லிஃப்ட் அமைப்பு ஏற்படுத்துற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பில்டிங்குள்ள இது அப்படியே இந்த டைரக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த நார்த் வெஸ்ட் ஜோன்ல அமைச்சிக்கலாம், இல்லை இந்த சவுத் ஈஸ்ட் ஜோன்ல லிஃப்ட் என்பது வர வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வெஸ்ட் சென்டர்ல இருந்து நார்த் வெஸ்ட் வரைக்கும் எங்க வேணா வரலாம் லிஃப்ட். சவுத் சென்டர்ல இருந்து சவுத் ஈஸ்ட் வரைக்கும் எந்த பகுதியிலும் லிஃப்ட் என்பதை ஏற்படுத்திக்கலாம். சரிங்களா? அதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி ரூம்லாம் உள்ள நம்ம அமைச்சிக்கணும். செக்யூரிட்டி போடுற மாதிரி இருந்தாலும் இந்த பகுதி சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல வந்து செக்யூரிட்டி ரூமு. இப்போ இங்க லிஃப்ட் இருக்குதுன்னா இங்க செக்யூரிட்டி ரூமு இங்க இருக்கிற மாரி, இல்லை வேற ஏதாவது ஆப்ரேட்டர் ரூமு இங்க இருக்கிற மாரி, இங்க லிஃப்ட் இல்லை ஜென்ரேட்டர் ரூம், இன்வெர்டர் ரூம் எது வேணா இந்த பகுதியில் கூட வச்சுக்கலாம். செக்யூரிட்டி ரூம் இங்க இருக்கலாம். சரிங்களா? இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல படிக்கட்டு அமைப்பு ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் இதே போலதான். இந்த வெஸ்ட் சென்டரு சவுத் சென்டர்ல படிக்கட்டு தனியா நம்ம போடுற மாதிரி இருக்கும். இல்ல லிஃப்ட் சுத்தியே நீங்க படிக்கட்டு என்பது ஏற்படுத்திக்கலாம். அந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம பார்த்துட்டு தான் ஒரு பில்டிங் என்பது அவங்க அந்த பில்டிங் என்பது அமைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த விஷயம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பல ஃப்ளோர்ஸ் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய அந்த தேர்வு செய்யக்கூடிய ஐடி கம்பெனியில காமனான ஏதாவது ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். இது பல ஃப்ளோர்ஸ் கொண்டு அந்த ஒவ்வொரு பில்டிங்லயும் வந்து நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் வந்து வச்சிருப்பாங்க, ஐடி ஆஃபீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ஃப்ளோர்ல நீ இப்போ ஏதாவது ஒரு ஃப்ளோர் வச்சுக்க, ஏதாவது ஃப்ளோர் லெவல் வச்சுங்க. இந்த ஃப்ளோர்ல இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், பேண்ட்ரியோ டாய்லெட் பாத்ரூமோ காமனா சில இடங்கள்ல இருந்து வச்சிருப்பாங்க. அந்த இப்போ பேண்ட்ரி ஏதாவது வச்சிருக்கிறாங்கன்னா இந்த நார்த் வெஸ்ட் பகுதியில பேண்ட்ரி வச்சுக்கலாம், இல்ல இந்த பகுதியில பேண்ட்ரி என்பதை வச்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே காமனா ஏதாவது டாய்லெட் பாத்ரூம் அந்த ஃப்ளோர்ல வந்து ஏதாவது காமனா வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் டாய்லெட் பாத்ரூம் 2-3 கூட வச்சிருப்பாங்க. இப்போ எந்த பகுதியில் வச்சுக்கலாம்னா இந்த நார்த் வெஸ்ட்லயும் டாய்லெட் பாத்ரூம் என்பது வைக்கலாம், இல்ல இந்த வெஸ்ட் சென்டர்ல, சவுத் சென்டர்ல, நார்த் சென்டர்ல, ஈஸ்ட் சென்டர்ல டிபி டாய்லெட் பாத்ரூம் இங்க வேணா வரலாம். அப்படி இருக்கக்கூடிய நீங்க ஃப்ளோர்ஸ் தான் நீங்க தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். எக்காரணத்துக்கு ஒன்று இந்த சவுத் வெஸ்ட்ல இல்ல நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரோ, இல்லை வந்து அந்த பேண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளோ இல்லாத மாரி நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட். அந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்ல வந்து நிறைய கம்பெனிஸ் என்பது இருக்கும். அதுல மேக்சிமம் நீங்க வந்து நார்த் ஃபேசிங் இல்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல எடுக்கிற மாதிரி தான் பெஸ்ட். அதை நீங்க கொஞ்சம் பாத்துங்க. இப்ப நம்ம அந்த இடத்த நம்ம தேர்வு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட அந்த ஐடி கம்பெனி அந்த ஒரு ஆஃபீஸ் நம்ம தேர்வு செய்யும் போது அந்த பர்டிகுலர் ஃப்ளோர்ல டைரக்ஷனை காம்போஸ் ரீடிங் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுங்க, இப்படிதான் ஃப்ளோர் இருக்கு. வந்து படிக்கட்டு இருக்கு, இல்ல செப்பரேட்டா கூட படிக்கட்டு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல லிஃப்ட் இப்படி மேல வராங்க. மேல வந்தோடனே நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கும். சுத்தி வந்து இந்த வரண்டா மாரி போயிட்டு கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இதுல போகும்போது மேக்சிமம் இது வந்து இப்போ நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இப்போ நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நார்த்து, ஈஸ்ட் இது போல விஷயம்லாம் முதல் தரமா நம்ம தேர்வு செய்யலாம். சிறப்பான ஒரு அமைப்புல என்பது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இது நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்க, இது எடுக்கிறோம். இப்போ இது வந்து ஏன்னா நார்த் பக்கம் ஈஸ்ட் பக்கம் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸை வந்து தேர்வு செய்யுங்க, இந்த ஐடி கம்பெனி தேர்வு செய்யுங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சப்போஸ் இது நம்ம எடுத்துக்கிறோம், இது எடுத்துக்கிறதுல என்ட்ரன்ஸ் சென்டரா வருது. இங்க வச்சு நம்ம ரீடிங்ஸ் வந்து சவுத் பக்கமா ரீடிங்ஸ் பார்க்கணும். அந்த ரீடிங்ஸ்ல சவுத் காட்டுதான்றதை நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் காட்டுச்சுன்னா இந்த பகுதியை தவிர்த்திடணும். சவுத் காட்ட வேண்டியது இருக்கும், இல்ல ஈஸ்ட் காட்ட வேண்டியது இருக்கும், வெஸ்ட் நார்த் இது போல விஷயங்களை வந்து நம்ம காம்போஸ் ரீடிங் எடுத்துட்டு அந்த ஆஃபீஸை நம்ம தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கணும். இப்ப இது நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கட்டமா
ஒரு ஆஃபீஸ், இப்போ ஒரு ஐடி கம்பெனியை நம்ம ஏதோ ஒரு ஃப்ளோர்ல ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த செட்டப் எப்படி இருக்கணும்ன்றத இப்ப நான் அடுத்த கட்டமா சொல்ல போறேன். இப்படி இருக்குன்னு வச்சுங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் இப்படி இருக்கு. இப்ப இப்படிதான் வறண்டா வருது. இந்த பகுதி தான் வறண்டா வருது. இப்போ இது வந்து நார்த் ஈஸ்ட், இந்த கார்னர் வந்து நார்த் ஈஸ்ட், இது வந்து சவுத் வெஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட். இப்படி எக்ஸாக்ட் ஸ்கொயர் ரெக்டாங்கிளா சில நேரத்தில் இருக்காது. அது கம்பெனிஸ்ல ஏதாவது சில கார்னர்ஸ் கட் ஆகிருக்கும். அதையும் நம்ம கவனமா பார்க்கணும். இந்த கார்னர் கட் ஆகி இல்லாத ஒரு இடத்த நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி எடுத்துட்ட பிறகு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஈஸ்ட் ஃபேசிங் எடுத்துட்ட உடனே இப்படி வரோம். இந்த பகுதியில் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாரி நம்ம இருந்துச்சுன்னா அதில் பெஸ்ட். ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியோட உச்ச பகுதி நார்த் சென்டர் நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் சென்டர் நார்த் ஈஸ்ட், சவுத் சென்டர் சவுத் ஈஸ்ட், வெஸ்ட் சென்டர் நார்த் வெஸ்ட், இது போல இருக்கக்கூடிய செட்டப் உருவாக்க வேண்டியது இருக்கும். அந்த ஓனரே இந்த விஷயங்கள்லாம் பண்ண போய் ரெண்டுக்கு வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஓனரே இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்படுத்தணும். அப்பதான் நல்லா சிறப்பாக சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். அது ரன் ஆனாதான் அவங்களுக்கு லாபம் இது வரும். அப்ப இந்த பகுதியில இப்ப நம்ம வரணும் வச்சுங்க, இந்த பகுதியில் என்ட்ரன்ஸ் என்பது வைக்கணும். புரியுங்களா? இப்படிதான் உள்ள இருந்து நுழைய வேண்டியது இருக்கும். இப்படி நுழைஞ்சிட்ட பிறகு இப்ப ஆபீஸ் செட்டப் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படிதான் இருக்கு. இந்த ஏரியால ரிசப்ஷன் வச்சுக்கலாம். டேபிள் போட்டு இவங்க இப்படி இந்த டைரக்ஷனை வந்து பார்த்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த வெயிட்டிங் ஹால்ல, ரிசப்ஷன் ஹால்ல வெயிட்டிங் ஏரியா இருக்கும். இந்த இடத்துல சேர்ஸ் இப்படி போட்டு வரக்கூடிய சவுத்தை பார்த்து இருக்கலாம். இல்ல வந்து இந்த பகுதி வந்து சேர்ஸ் எப்படி போட்டுருக்கலாம். அடுத்து இந்த கம்பெனி இதான் ஒர்க் என்விரான்மெண்ட். இதுக்குள்ள வரக்கூடியவங்க எப்படி வரலாம்னா இந்த பகுதியில வரலாம், சிறப்பு. இல்ல இந்த சென்டராவும் வரலாம், இல்ல இந்த பகுதியும் வரலாம். ஆனா இந்த ஒரு பகுதி மட்டும் போட்டுருக்கு. இப்படி வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். இப்படி உள்ள வரும்போது சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து டைரக்டர் ரூம் ஒரு டேரக்டரா அது போல விஷயங்கள்லாம் இருக்கு. அது எந்த பகுதியில வர வேண்டியது இருக்கும். இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் போட போறோம், அது எங்க வர வேண்டியது இருக்கும். இல்ல எடிட்டர் ரூம் இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் ரூம் இருக்க வேண்டியது இருக்கும். நிறைய விஷயம் ஒர்க்கிங் ஸ்டேஷன் டேபிள்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல இப்ப நம்ம டைரக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. இப்போ உள்ள வராங்கன்னா இந்த கார்னர்ல வந்து டைரக்டர் இருக்கும், டைரக்டர் 1. இப்போ இன்னொரு டைரக்டர் இருக்கிறாங்கன்னா டைரக்டர் 2 இங்க இருக்க வேண்டியது. கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல, இந்த சவுத், இந்த இடத்தோட சவுத் ஈஸ்ட் இந்த பகுதியும் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம். பெரிய டேபிள் போட்டுப்பாங்க, சுத்தி சேர்ஸ் என்பது இருக்கும். இந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு இது கான்ஃபரன்ஸ் ரூம். இந்த கார்னர்ல வந்து நம்ம ஓப்பனிங் என்பது வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு டிவி கூட இங்க மாட்டிக்கலாம். டிவி கூட இந்த பகுதி உள்ள நம்ம அவங்க வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி செட்டப் என்பது ஏற்படுத்திக்கலாம். இந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இப்படி உள்ள நுழையன்னு வச்சுக்க, நம்ம அந்த சிஸ்டம்லாம் வைக்கிறதுக்கு டேபிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்படி ஏற்படுத்திக்கலாம். எப்பவுமே வெஸ்ட் சார்ந்து இல்லை சவுத்து சார்ந்து டேபிள்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்த்துக்கணும். ரெண்டுக்கு வரக்கூடியதெல்லாம் பண்ண முடியாது. நான் செட்டப் வந்து உருவாக்கும் போது இந்த விஷயம்லாம் கவனமா இருக்கணும். இப்படி இருக்கணும். ஏற்படுத்திப்பாங்க. இங்க ஒரு டேபிள், இங்க வெஸ்ட் பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களாம் இப்படி இருக்கக்கூடியவங்க ஈஸ்ட் பேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துலயும் டேபிள் இருக்கும், ரெண்டு இடத்துலயும் உட்காந்துருப்பாங்க. வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டு பக்கம் பார்த்துருக்கோம். இங்க சிஸ்டம்லாம் இருக்கும் நிறைய விஷயங்கள். இந்த நார்த் பக்கமும் இந்த ஈஸ்ட் பக்கமும் நிறைய காலி இடம் விட வேண்டியது இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப முக்கியமான விஷயம், இப்ப சப்போஸ் இந்த டைரக்டர் ரூம்ல டைரக்டர் எங்க உட்கார வேண்டியது இருக்கும், எப்படி பொசிஷன் போடணும் அப்படின்றதுலாம் இருக்கு. சரிங்களா? இங்க தனியா போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல இந்த வெஸ்ட் மட்டும் இங்க அழைச்சிக்கிறேன். வெஸ்ட் வந்து இங்க நோட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ரூமை மட்டும் எடுத்துக்கிறோம் வச்சுக்கீங்கன்னா அவங்க தான் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. அவங்க கரெக்டான பொசிஷன் இருக்கணும். இப்ப இந்த கார்னர்ல வந்து டோர் வச்சுக்கலாம், உள்ள வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல டேபிள் இப்படி போட வேண்டியது இருக்கும், இப்படி உட்கார வேண்டியது இருக்கும். ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பகுதியில் இந்த கார்னர்ஸ்ல இருந்து வச்சுக்கலாம்.
எதிர்க்க இருக்கக்கூடியவங்க இப்படி சேர் போட்டு அவங்களை வந்து சவுத் ஃபேசிங்ல இருக்கலாம், இவங்க வந்து நார்த் ஃபேசிங் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை நம்ம ஏற்படுத்தும் போது நல்ல சிறப்பான அமைப்புல 1-2 விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கும். இப்ப வேற ஏதாவது அக்கௌண்ட் செக்ஷன், எடிட்டர் செக்ஷன், நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த லைன் சவுத் இல்ல வெஸ்ட் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம். இப்படி பண்ணிச்சிங்கன்னா நல்லா பெஸ்டா இருக்கும், நல்லா சக்சஸ்ஃபுல்லா அந்த இடம் வந்து ரன் ஆகும். இப்போ போர்டில் நம்ம டீட்டெயிலாக பல விஷயங்கள் வந்து பார்த்தோம். அந்த ஆஃபீஸ் செட்டப்ல எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கும், எந்த கார்னர் கொண்ட நம்ம கம்பெனி நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும், அந்த லாபி எடுக்க வேண்டியது இருக்கும், ரிசப்ஷன் ஏரியா, கான்ஃபரன்ஸ் ரூமு, டைரக்டர்ஸ் ரூமு, அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷனு, அந்த என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாக அந்த டைம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே செட் ஆகிடும். ஆனால் சில நேரங்களில் அப்படி என்பது அமையாது எல்லாருக்குமே. அப்போ நம்ம பொதுவாகவே நல்லதோ கெட்டதோ ஸ்டார்டிங்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா காலத்துக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, பல இடங்களுக்கு நம்மளுடைய கம்பெனியோட பிரான்ச் என்பது உருவாக்க முடியும். நிறைய எம்ப்ளாயிஸ் என்பது வருவாங்க, நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போகும். அடுத்தடுத்த கேட்டகரி பல கோடிக்கு வந்து ப்ராஃபிட் தரக்கூடிய சுச்சுவேஷன் நிச்சயமாக கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை எடுத்து முடித்துக் கொள்கிறேன். மேலும் வாஸ்து பார்க்கணும், டேரக்டா வரணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நான் பல இடங்களுக்கு டேரக்டா போய் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன், அல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி கன்சல்டேஷனு, இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு, வாஸ்து கிளாஸ், ஜோதிட கிளாஸ், நியூமராலஜி கிளாஸ் எல்லாமே நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. ப்ரீவியஸ் வருஷம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க. இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.